முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 10 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழையுடைய கணக்கீடு காலகட்டம் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. இன்று வரை பெய்யக்கூடிய மழை அளவுகள் தென்மேற்கு பருவமழையுடன் இணைக்கப்படும். நாளை முதல் பெய்யக்கூடிய மழை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழைகள் வடகிழக்கு பருவமழையுடன் இணைக்கப்படுகிறது கணக்கீடுடன். இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 115 நாட்கள் வரை தமிழ்நாட்டில் நீடிக்கும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழையோட சராசரி காலகட்டம். ஆனால் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி முதல் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் 17-18க்கு பிறகு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நம்மளுக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரையிலும் மழை நீடிக்கும். குளிர்கால பின்தங்கிய மழையும் மார்ச் மாதம் வரை நம்மளுக்கு நீடிக்க இருக்கிறது. இந்த ஆண்டு பொறுத்தவரையில் ஏற்கனவே நான் சொன்னது போலவே வடகிழக்கு பருவமழையுடைய இறுதிக்கட்ட 2வது பார்ட்டுடைய இறுதிக்கட்ட 3வது வீடியோ நம்ம இன்னைக்கு மாலைக்குள்ள கண்டிப்பா அதுல வெளியிட போறோம். அந்த வீடியோவில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுவையில 38 மாவட்டங்களில் எந்த அளவுக்கு பதிவாகும், எந்த அளவுக்கு இருக்கும், உங்கள் மாவட்டத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கும், சராசரியோட கூடுதலா இருக்குமா குறைவா இருக்குமா என்பதெல்லாம் அந்த வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில பகல் நேரத்துல வெப்பநிலை குறைந்து மதிய மாலை நேரங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கும். அக்டோபர் 3ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுவையில மழை தீவிரமடைய இருக்கிறது. நாளை மறுநாளுக்கு பிறகு இன்னும் ஒரு 2 நாள் தென் மாவட்ட விவசாயிகள் இன்று முதல் விதைக்க தொடங்கலாம். டெல்டா மாவட்டங்கள்ல இன்று முதல் விதைக்க தொடங்கலாம். வட மாவட்டங்கள் இன்று முதல் விதைக்க தொடங்கலாம். 38 மாவட்டங்களும் இன்று முதல் விதைக்க தொடங்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி முதல் பெய்யக்கூடிய மழை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே போகும். இனிமேல் இடைவெளியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய அளவுக்கு இடைவெளி வராது. வந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் இடைவெளியாகத்தான் இருக்கும். அப்படியும் பெரிய அளவுக்கு வந்தாலும் அந்த சிஸ்டம் ஏதாவது வடமேற்கு வங்கக்கடல ஒரு சுழற்சியோ தாழ்வு பகுதியோ அங்க நகர்ந்தால் மட்டும் ஒரு 2 நாள் 3 நாள் இடைவெளி. மற்றபடி அந்த நிகழ்வும் ஒரு 2 நாள்ல செயலிழந்து விடும். மற்றபடி இந்த பக்கம் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் இனிமே. ஏன்னா எஸ்எஸ்டி அங்க லோவாக போகுது. வடமேற்கு வங்கக்கடல எஸ்எஸ்டி லோவானாலே நிகழ்வுகள் ஆகியுமே அங்க போகாது. போனாலும் இங்க திசை திருப்பி இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டை நோக்கி தான் திருப்பி விடக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சாதகம் தான். ஆனாலும் இந்த ஆண்டு முதல் 15 நாட்கள்ல தென்கிழக்கு திசை காற்றாக தென் மாவட்டங்களை காற்று வீச இருக்கிறது. இப்போது வரைக்கும் மேற்கு திசை காற்று தென்மேற்கு திசை காற்றாக வீசி வந்த அந்த காற்று இனி வரக்கூடிய நாட்கள்ல தென்கிழக்கு திசை காற்றாக வீச தொடங்கும். பொதுவாக தென் மாவட்டங்களை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தென் மாவட்டங்கள்ல உங்க பகுதியில தென்கிழக்கிலிருந்து காற்று வீச ஆரம்பித்து விட்டாலே அடுத்த 15 நாட்கள வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது காற்று மேற்கு திசை காற்றாக வடமேற்கு வங்கக்கடலுக்கு போகாது. அப்ப அந்த காற்று தடுத்து நிறுத்தப்பட்டு தென் மாவட்டங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டு தென்கிழக்கு திசை காற்றாக தமிழ்நாட்டுக்குள்ள வீச தொடங்கும். ஸோ இதனால இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டுல தென்கிழக்கு திசை காற்றாக தென் மாவட்டங்களை வீச தொடங்கும். ஸோ இதனால தமிழ்நாடு மற்றும் புதுவையில தென் மாவட்டங்களை மட்டும் மாலை நேரங்களில் மதிய நேரங்களில் உருவாக்கக்கூடிய மழை மேகங்களை சற்று தடுக்கும். ஆனா பெரிய அளவுக்கு தடுக்காது. கண்டிப்பா அக்டோபர் 3ஆம் தேதி 2ஆம் தேதியில மழை இருக்கு. தென் தமிழகத்துல நல்ல மழை இருக்கு. அக்டோபர் 3ஆம் தேதி, நான் 2ஆம் தேதி சொல்லல, 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி விஜயதசமி நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் கரெக்டா டேட் தெரியல. விஜயதசமிக்கு பிறகா அல்லது விஜயதசமி அக்டோபர் 3ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 3ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து மழை, அதாவது விட்டு 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 பெய்து கொண்டே இருக்கும். நல்ல மழையாக இருக்கும். அந்தந்த பகுதிகள் இந்தந்த பகுதிகள்ன்றதை விட ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை பொழிவு அக்டோபர் 17ஆம் தேதி வரை. தீபாவளியை ஒட்டி நாட்களை சற்று பரவலாக, தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு ஒரு நீர்நிலைகள் நிரப்பக்கூடிய வகையில நல்ல மழை. அது தென் மாவட்டங்களுக்கு உண்டு, வட மாவட்டங்களுக்கு உண்டு. தென் மாவட்டங்கள்ல 100% நீர்நிலைகள் நிரம்பலைனாலும் கூட தீபாவளி பண்டிகைக்கு பிறகு பெய்யக்கூடிய மழைனால ஒரு 30% நீர்நிலைகள் 30% 100ல உங்க ஏரிக்கு 30% தண்ணி வரும். அப்படி எடுத்துக்கோங்க. 30லிருந்து 45% தண்ணி வரும். 100% நிரம்பினாதான் உங்க ஏரி நிரம்பினாதான் கணக்கு. அதுல ஒரு 35%லிருந்து 40% வரைக்கும் தண்ணீர் என்பது அக்டோபர் மாதம் இறுதியில, இந்த மாதம் இறுதியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது நவம்பர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு காணப்படுது. அதுக்கு பிறகு நம்மளுக்கு படிப்படியாக அந்த மழை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய மாலை வெளியிடப்படக்கூடிய அந்த அறிக்கையில நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் 2ஆம் தேதி நாளை மறுநாளிலிருந்து மழை தீவிரமடைகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பரவலாக மழை தொடங்கும். தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மழை தொடங்கி தொடர்ந்து மழைதான். இந்த மாதம் முழுவதும் மழைதான். அடுத்த மாதமும் மழைதான். இனி வரக்கூடிய நாட்கள்லாம் மழை நாட்கள் தான். தமிழ்நாட்டிற்கு மழை மழை என்கின்ற தலைப்புகள் தான் நியூஸ் சேனல்ஸ்லயும் வரும். மழையாக மட்டுமே தமிழ்நாடு இனிமே இருக்கும். வெயிலுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளா நம்ம குட் பை சொல்லிடலாம்.
பெரிய அளவுக்கு இனிமேல் வெயில் தாக்கம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய நாட்கள் சாதகமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்குள்ள ஒரு வடகிழக்கு பருவமழை பற்றியான முக்கிய தகவல்களுடன் கூடிய ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை வர இருக்கிறது. அந்த அறிக்கையோடு இணைந்திருங்கள். நமது முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது வெப்பி ஆர்வலர்கள் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.